ஏமை ஏமோ என்னடியே தா கல்ல கட்டியா கல்ல உண்டு தா வந்ததுக்கு வேண்டாம் இருக்கடா வா அதான் தேடினேன். ஆ முட்டை பேல தானே இருந்துச்சு பானுமதி சோறு கொடுத்தா உடப்பா மணி 11 மணிக்கு உழைச்சிட்டு வந்து பத்தேன் சாப்பிட்றதே அப்படி ஓடி உழைச்சிட்டு தர்றோம் மணியை கட்டு 11 மணின்னா நம்ப மாட்டாரு அம்மா இது 11 மணி இல்லை மக்களே அவன் மத்தியானம் 11 மணியை சொல்றா அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடியாரும் அவங்க சொல்லி போறாங்க நம்ம உண்மையா இருக்கிறது இன்னைக்கு கூட ஒரு குக்கர்ஸ்ல இருந்து ஏவன் பிரியாணி ஐயாப்பா ஏவன் வந்து பார்த்துட்டு போனாங்க சிம்மாப்பா ஏமா பிந்து இங்கே இருக்க வாங்கிட்டு வரலைன்னா அதுவும் நான் சொல்லுவேன் வாங்கிட்டு வந்தா குறை சொல்லுவேன் என்ன பிஞ்சா இருக்கு அதுக்கு விதப்பட கொடுப்பேன் ஏன் நல்லா தானே இருக்கியா நல்லா இருப்பா என்ன இப்படி கிளுக்குறியா என்ன மணி யோசை அடிக்குது அப்படி என்ன முத்துனா என்ன குளிக்கு பார்த்து செஞ்சுன்னா ஆகாது அப்படியா இல்லாத இல்லை இருக்காரு அப்போ விவசாயமே பண்ணாட்டு சீமா போக்கு எல்லாம் இருக்குங்க கல்யாணம் அப்படி அள்ளி குளிக்கு போகணுமா அது வேகாது இந்த குளிக்கு பார்த்தா குளிக்கு ஆடுச்சுன்னா நல்ல கல்ல இருக்கு அது காய்ச்சல் இருக்கு. அடியே அந்த போன இதுன்னு கடை காய்ச்சல் சொல்லி எப்படி கொண்டுட்டு வந்துருக்க போயிட்டேன். வெறும் குழம்பு மட்டும் ஒரு மிக்ஸ் மாதிரி வந்துச்சு. இன்னைக்கு தான் பசில வார்த்தை இன்னைக்கு தான் நல்ல முழுசாக்கல்ல மாட்டில் இருக்காங்க. பார்த்துட்டு என்ன செய்யுது அப்படியே நிலப்பத்திடுச்சு. அங்கே ஓடி வந்து அப்படியே வந்து என்ன செய்யுது பூரா போல வந்து காயும் கடவுக்கு பஸ்ஸில் ஒரு கல்லடிலாம் பாவம். எந்த பஸ்ல புனையர் பஸ் உள்ள வந்தது இல்லை. அங்கிருந்து வரையில மதுரிலேருந்து வரையிலேவா இருந்து வருது. நான் வரேன். எம்மியாரா வரையில 11 மணி இருக்கும். சொல்லல வந்தோடனே சொல்ல மனசு ஆகிட்டேன். வந்தோடனே என்ன செய்யுது அப்படி ஒன்று கால் தடவை கையெழுத்து தடவை பஸ்ஸில் அம்மா வரையும் உட்கார வச்சுட்டாங்க இருக்கிற மக்கள் ஊரம். அப்புறம் அப்படி சொல்லுது ஏப்பா இறக்குது பஸ் நீ பட்டி வேலை நம்ம இறக்குது அப்புறம் அந்த டயர் சொல்லுது. இந்த பிள்ளை சொல்லுது நான் அங்கேயே உண்டு நம்ம மணி பஸ்ஸில் காசு உண்டு இல்லையே நீந்தாரன்ட்டு இன்னைக்குத்தே மக்களை பார்த்துருக்கத்தே இப்படி காசு கொடுக்குறதுக்கு இப்படி இருக்காங்க நல்ல மனுஷனுக்கு. ஆன்லைன்லயே உதவின்னு கேட்டா அப்படி செய்யறாங்களாம். அது அந்த ஒரு தொகுதி வீடியோல போட்டு அதிகமா ஹெல்ப் பண்ற வீடியோ பார்த்தோம்னு வச்சுக்கா உதவி அப்படி பண்ணுவாங்க. அதிகமான பேரு கண்ணுக்கு தெரியாதவங்க உதவி பண்ணிட்டு நாம தான் உதவி பண்ணிக்கணும் தெரியாமையே பண்றாங்க. அப்படியா நம்மளாம் என்ன நல்ல மனுஷன் சொல்லவே விட தெரியல. நம்ம கூட அப்படி மனுஷங்கள்லாம் இருக்காங்க. பஸ்ஸுக்குள்ள ஒருத்த காசு கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்து இறந்து நான் வரேன் காசு ஆஸ்பத்திரி போக காசு இல்லையே ஆஸ்பத்திரிக்கே கொடுத்து போயிட்டாங்க சொல்லுச்சு. மறுபடியும் சொல்லுச்சு வீட்டுக்கார போய் கூட்டிட்டு நான் போறேன். ஏன்ப்பா வீட்டுக்காரரு நான் கையில பிள்ளை இழுத்துக்கிட்டு இருக்கையில நில குத்தி நாங்க எல்லாரும் இறங்குறோம். 3 பொம்பளை வேற இறங்கணும்னு 2 ஆம்பளை இறங்கணும்ன்றாங்க. அதோட நானும் ஓடி போய் கையை தேய்க்கணும்ட்டு இப்படி தடுமாடிட்டு நிப்பாட்டில் போயிட்டு நிப்பாட்டதுக்கு வேமா ஆஸ்பத்திரி கொண்டு வந்துருக்கேன் நிப்பாட்ட சொல்றேன். அதோட நான் தடுமாடிட்டேன். நான் தடுமாடினோன்னு எண்ணெய் ஒரு பொம்பளை பிடிச்சிருச்சு. 3 பேர் நிற்கிறாங்கல்லம்மா நீ உட்காருமா அப்படின்னு எண்ணெய் ஒரு பொம்பளை சொல்லு. அப்படியே எனக்கு மனசு கட்டல எனக்கு மனசுலாம் அப்படிலாம் இருக்கா. இப்போ என் மனசு மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்க நினைச்சிட்டோம்மா. அம்மா இப்போ நம்மதான் நல்ல மனுஷா என்னப்பா ஏப்பா நினைச்சேன். என்ன இதை சொல்ற நம்ம வீட்டுக்கிட்ட பிரசவம் நடக்கலையா ஒருத்தவங்களுக்கு பஸ்ஸுக்குள்ளேயே அகனே நிப்பாட்டிட்டா பஸ்ஸ இதே மாதிரி டவுன் பஸ்ஸுங்க பஸ்ஸை நிப்பாட்டினா பொம்பளை ஊரை இறங்கி நடந்து வராளுங்க. இலவட்ட பயிலுக்கு அங்கங்க ஓடி சாமான வாங்கிட்டு ஓடி அனுச்சுவா ஒரு வீட்டு ஏப்பா ரொம்ப பொம்பளை நிக்கலப்பா. பொம்பளை ஒரு 2 உங்க அம்மாலாம் ஓடி போய் ஏறிடுச்சு. உங்க அம்மா ஏறிட்டாங்க. உங்க அம்மா பச்சை அத்தாவுலாம் போய் ஏறிட்டாங்க. ஆனாக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருந்த பொம்பளையெல்லாம் ஏறிட்டாளா. ஆம்பளை பயிலுக்கு இலவட்ட பயிலுக்கு ஓடியே போய் இது வாங்கிட்டு வர சேலை வாங்கிட்டு வர தண்ணி வாங்கிட்டு வரேன்னு அம்புடு ஓடி அந்த வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் பாதி பேர் இறங்கி நடந்து போயிட்டாங்க.
நல்ல மனுஷன் இருக்காங்க. பார்த்தா நிப்பாட்டிட்டாங்க அவனையே. நிப்பாட்டி சேலையை அப்படியே வரிஞ்சு கட்டி அப்படியே சுற்றி வரிஞ்சு கட்டி அப்படியே அவனை பஸ்லேயே பிரசவம் ஆம்பளை பிள்ளை. இந்த ஊருக்கு அம்மாவே போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு பேர் வச்சு ராஜமான் ராஜமான் ராஜமன்னா இருக்கு. ராஜப்படம் ராஜமான் நான் அப்பதான் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசு. கூட 5-6 வருஷம்லாம் இருக்காது, 2 வருஷம் இருக்கும். மனுஷங்க வந்து பார்த்ததான் பார்த்துட்டேன். இன்னைக்கு பார்த்தோம்னா எனக்கு சந்தோஷம். நல்ல நல்ல மனுஷங்களாம் இருக்காங்க. எங்க கொண்டு ஆஸ்பத்திரி சிந்தாமணி ஆஸ்பத்திரியா? சிந்தாமணி இல்லை, நாங்கள் இங்கே நம்ம தங்கச்சி பாப்பா பிறந்துச்சுல ராதனூர் அது புளிவுறாங்க. அவங்க இரம்பட்டி என்று சொல்லுங்க. அப்போ ஏற்கனவே வந்ததா ஆட்டோல மாற்றி கொண்டு போயிட்டாங்க. எப்படி எப்படியோ இருக்காங்க இறக்கம் கொண்ட மனசுக்கா. இறக்க மனசு கொண்டவங்க எத்தனையோ இருக்காங்க. வெளியில உதவி செஞ்சுட்டு வெளியில சொல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க. மாங்காய் நேற்று மாங்காய் கொடுத்தாருல ஓனரு, மாங்காய் கொடுத்துருக்காரு ஓனர்னு காட்டினா ஒருத்தவங்க கமாண்ட் இருக்காங்க. ஜே நீலாம் என்ன அடுத்த விட்ட வாங்குறதுலேயே இருப்பவருக்கு, நீ எங்கனே இப்போ யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டவருக்கு, அதில் வேற கொடுத்துருக்காங்கன்னு வேற சொல்லிக்குவேன். உனக்கு வெக்கமா தெரியாதவருக்கு அப்படி வாங்கி திங்கக்கூடாது. யாரு சொல்லிட்டு போட்டாங்க, கொடுக்கறதெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் கொடுத்தாங்கன்னு அதை காட்டிக்கிட்டு அதை ஒரு இது பண்ணிக்கிட்டு கொடுத்துருக்காங்கன்னு வாங்குறது ஒரு இதாக தெரியுது வரக்கு. நீ யாரும் கொடுக்க மாட்டவருக்கு அதிகமாக தெரியல. அப்போ உனக்கு என்ன ஆசைங்க? மரத்தில் காய்ச்சதை கொடுக்குறதுக்கு மனசு வேணுங்களா? மரத்தில் ஒரு மரத்தில் நம்ம இது காய்க்குது, அதை பக்கம் கொடுக்க அக்கம் கொடுக்க ஒரு மனசு வேணுங்களா? அப்படியே காஞ்ச கருமையாக வச்சுருந்து அப்படியே பாதி நம்ம தின்னுட்டு பாதி காக்கா கழுகு தின்னுட்டு அது வாட்டுக்கு போட்டு எத்தனை பேர் போட்டு இருக்கிறவங்க சொன்னேன். அணில் அணில் முழு பார்த்து தின்னுட்டு கொட்டை மட்டும் சொல்லுது. அப்படி தின்றது உரிச்சு தின்னுட்டு கொட்டை வெறும் கொட்டை மட்டும் சொல்லுது. போன்ல வீடியோ எடுத்து மாட்டியா? மாம்பழத்தை தின்று சரி, அது எப்படி அந்த முனைய புடுங்க? மாம்பழம் பழுத்துட்டாவே அந்த முனைய தொட்டா டொமுக்கு எடுக்கிறோம். காய் பழமா இருக்கும் போது தின்றோம். எந்த பழம் எந்த அதுக்கு முழுசா உடிச்சிட்டு வெறும் கொட்டையை மட்டும் எப்படி இருக்கும்? நாளைக்கு கொட்டை மட்டும் சாப்பாடு ஏப்பா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடல பேசாத. சாப்பிடல சிறுசா விற்குதுவா திமாப்பாவுக்கு. 11 மணி தாத்தாக்கல 11 மணிக்கு வந்து பிள்ளை குட்டி அப்படி பேர் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆத்தனை கடலை ஊரில் விளைஞ்ச இது காட்டு பண்ணி வந்து பூராத்து உழுது விட்டு போயிடும். வெளியே கல்ல அடந்து கல்லை ஒட்டு அப்படி அரிப்போம். அப்போ பாருங்க காட்டு பண்ணி மகன் வாங்கிட்டு போய் கட்டப்பை போய் எடுத்து பார்த்தேன். அது உள்ள வச்சு தேடி பார்த்துட்டு போயிட்டேன். இப்போத்தான் எடுத்து கொடுக்கும் திண்டி எடுத்தேன். காட்டு பண்ணி உழுது விட்டுருதுங்க. பயந்துட்டு கல்லையே போடுறாங்க. பூர வீடியோவில் பார்க்குற மக்களுக்கு பூரா உனக்கு கொடுத்து விளையாட கல்லை போடவே இல்லைடா. ஆசைப்படுது. வடி 50 ரூபாயா பூ வாங்குறது. ஒரு அக்கா வந்து ஏப்ப என்னக்கா இங்கிட்டு பூ கட்டிக்கிட்டு 20 ரூபான்றியே, நான் எப்படிக்கா நம்புறது அப்படின்றாங்க. இங்கே வருங்க, நான் ஒன்னா பொய்யா சொல்லி எங்க பூ இல்லை பிரிச்சில் எடுத்துச்சிட்டியா பூச்சாடுறேன். ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கவர் வந்து 10 ரூபாயா. அப்போ 3 கவர் 30 ரூபா. நான் 3 கவர் 20 ரூபான்னு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே சரி எடுத்துக்கத்தா அப்படின்றாங்க. அப்படிதான் எப்போவுமே ஒரு கூறு 10 ரூபாண்டாங்கன்னா 3 கூறு 20 ரூபான்னு கொடுங்க அப்படின்டாங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி கேட்கணும். கேட்காம நம்ம வாட்டுக்கு அவங்க சொன்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வர்றவங்க ரொம்ப பேர் இருப்பியே. கேட்குறது மனசுக்களும் இருக்கணும். அப்படி கேட்டு நம்ம பிழைக்கணும். அவங்க சொன்ன ரேட்டையே வாங்கிட்டு வரக்கூடாது. ஒரு கூறு 10 ரூபாண்டா 3 கூறு 20 ரூபாண்டா ஒரு கூறு 7 ரூபா பண்ணிக்கிறது என்ன? அப்படித்தான் இருந்தால் பூ பார்த்தீங்களா நெஸ்டேன் பொய்யனத்துக்கு யாராவது கூட வாங்கிட்டு குறைச்சி சொல்லுவாங்க. அந்த அக்கா இன்றைக்கி வந்து சந்தை கடையில் வந்து நீங்கள் எங்கே பூ வாங்கினீங்க நீங்கள் சொல்லுங்க, 20 ரூபாய்க்கு 50 பூ எப்படி தருவாங்கன்னு இருந்தால் 3 கவர் 20 ரூபா, ஒரு கவர் 10 ரூபான்னு வச்சு விற்கிறாங்க. நான் ஏக்கா 3 கவர் எடுத்துக்கிறேன் 20 ரூபாய்க்கு எடுத்துட்டவா அப்படின்னா அப்படின்ட்டாங்க. நான் பாட்டுக்கு எடுத்து உள்ள விட்டுக்கிட்டு 20 ரூபாய். அதேமாதிரி ஆளுங்க ரொம்ப கூட்டமாக இருந்தால் அப்படி விலையை பேச மாட்டேன். ஏண்டுங்க நம்ம பேசுகிற மாதிரி மற்றவங்க பேசிப்பா அவங்களுக்கு வியாபாரம் குறைச்சலாகுண்டு ஆளுங்க வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த கடையை விட்டு போயிடுவேன். அந்த போயிட்டு அப்புறம் திரும்பி வரையில் ஆள் கூட்டம்லாம் பிரச்சனை. ஏக்கா
இந்த ரெண்டு தரையில இப்படியே பேசிக்கிட்டே இல்லாம சாப்பிடு. கடை ஓட்டத்தை எனக்கு மட்டும் சோறு ஓட்டு வந்து இல்லை, நீ சோறு ஓட்டு சாப்பிடு. சாப்பிடுவோம். எங்க எண்ணெயில இருக்கிறது அப்படியே இவ வேற எதுக்கடி இப்படி இது பண்ற? வெண்ணெயில இருக்குது அப்படியே வெண்டாவே எடுத்து வருது. வெண்டாவே எடுத்து வந்து சோறு திங்க முடியாது. வந்து இப்படி இடத்தையாவது கல்ல அப்படி இது ஜூஸு தண்ணி இருக்குல்ல ரசனா அதை மட்டும் குடிப்பேன். மாம்பழம் திம்பேன். அப்படிதான் சாப்பிடுறதுன்னு 12 மணி ஆச்சு. சாப்பிடுங்க. ஆட்டத்தை பத்தியெல்லாம் ஆச்சு பாப்பா. வீடியோ பத்தியெல்லாம் ஆட்டத்தை என்ன அரைச்சு கொடுப்பா? அது தூரம் பார்க்கலையே. உள்ளுக்கு எடுத்தாங்க. சந்தோஷம் தான் சந்தோஷம் வாழ்க்கையில. ஆமா ஆமா வாழ்க்கையில ஆடுனா ஆடுகாலின்ற ஒரு சில பேர். ஏன் ஆடுகாலி? சந்தோஷமாத்தான் இருக்கணும். ஆடி பாடி நல்லபடியா கல்யாண கட்சிலாம் வச்சு ஆட்டம் முடிச்சு கிளம்பிட்டு ஒன்னும் ஆடிட்டு வருது. மலையனூர் மாட்டாம மனத்தை கொண்டு காட்டாம நல்லா சந்தோஷமா ஆடுறதுனால என்ன இருக்கு? ஒரு சந்தோஷத்தை நம்ம தடுக்க முடியாது. சரியா? ஒருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி உடவுடுத்துற மாதிரி அவங்க எண்ணத்துக்கு ஏற்றாப்புல இருக்காங்க. ஆமா அது எண்ணம் போல வாழ்க்கை. சரியா? இந்த இடத்துல இது சரி இது தவறு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சரியா இருக்கோமா? எல்லாம் உலக நடப்பு பார்த்து நீங்க தின்னுக்கல நல்லா சாப்பிட்டு பச்சை கல்ல எல்லாம் அறிவு இருக்காளா? யாராவது சாப்பிட்ட இலையில போய் கையை கழுவாங்களா? இந்த ஊர்ல பாருங்க அப்படி பார்த்து கொண்டு வாடிய மெத்தையில ஊத்தி விட்டீங்கன்னா அப்படியே நமந்துரும். எவ்வளவு பெரிய காசு போட்டு வாங்கின மெத்தையா இருந்தாலும் அந்த டோரு. ஏப்பா நீங்க வேற அவளை இது பண்ணி விடுங்க. வரல வரல பள்ளிக்கூட காலையில ஏமா அங்கிட்டு போலாமா? தூங்க என்னதான் காமிக்கிறாரு. இல்லப்பா அவ சட்டை இல்லாம இருக்கா. அப்புறம் இது கொடுப்பாங்க சட்டை இல்லாம. அது அவளை கவர் பண்ணவே இல்லை. அப்பாவை தான் கவர் பண்றேன். அப்படியாப்பா? என் கவர் பண்ற கவரேஜ் மய நல்லா கவர் பண்ணி நீ போய் நீ உள்ள வராதல. உலக அழகி நீ அங்கதானே இருக்கா. அப்படியே இந்த நீச்சல் உடையிலேயே இருப்பா எப்பவுமே. நீச்சல் உடையிலேயே இந்தா உட்காரு. இடத்துல கல்லை இதெல்லாம் செமிக்காது. நாங்கள் எங்கள் வயிறில் எங்கள் மிஷின்லாம் பெரிய மிஷின் போட்டிருக்கு கடவுள். அதனால பரபரன்னு அரைச்சிடும். ஓ மிஷின் இப்போ தித்துக்கோடு மிஷினு அதை அரைச்சி வெளியாகாது. போதும் படு. பிச்சர் திண்ணையில் சிக்கன் ரைஸு என்ன ஒன்றுமே இல்லை. பதில் பேசுறது மூணு பேசுறீங்க. நல்லா இருக்கு. பிரியாணி மாதிரி அங்கே போயிட்டு சைனீஸ்காரனா? அப்ப ஒரு நாள் எங்களையும் இதுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. என்னப்பா? கொரியா போகணுமா? கொரியா நார்த் கொரியாவா? அவளை கொரியாவில் கட்டி கொடுத்துருவா. சவுத் கொரியா நார்த் கொரியாவா? BTS ஃபேமிலியா? இல்ல அது மேட் இன் கொரியா படம் பாத்தீங்களா? நான் வந்து ஆஸ்திரேலியா பூஜா பெரியவளையாவும் நல்ல பொறுப்பா இருக்காளப்பா. வீட கூட்டுறா துடைக்கிறா. அது எதுக்கு வந்து அவங்க காலம் வந்து அது வேலையை அதுதான் பார்க்கும். நல்ல பரவாயில்ல. நல்ல பரவாயில்ல. படத்துக்குலாம் விட்டு கொடுக்குறா. இவன் வளர்க்கிறாரு. சரி சாமா கொஞ்ச நேரம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும். எல்லாரும் தங்கச்சி அக்கா தம்பின்னு விட்டு கொடுத்து வரோம். அது பாத்துக்கலாம். அவன் பெரிய எலோட்டம் ஆயிட்டியா மெச்சூர்ட் ஆயிடுயா. வயசுல எல்லாம் என் தங்கச்சியும் தொடக்கூட மாட்டேன். அதாடி தங்கச்சி அப்படின்னு தள்ளி நின்றா அப்படின்னு. நீ எப்படி தங்கச்சி தொடக்கூடாதுன்னு நினைக்கியோ அதே மாதிரி நானும் தொடவே மாட்டேன். அடிக்கவே மாட்டா. என்ன சக்கரம் அடிக்க மாட்டாரா? மூத்தவருக்கு முங்குன்னு கொட்டுவாரா ராத்திரியத்தைய. அடிக்கவே மாட்டாரா? அதட்டலே ஏய் என்ன பொம்பளை பிள்ளை வாசல்ல உட்காந்து வீட்டுல ஓடு அப்படின்னு அதுலயே அதட்டலே வை வரா. அன்னச்சிமானே அதட்டும். பாண்டியனே மங்குன்னு கொட்டும். எண்ணெய் கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் எத்தனை தடவை ஓட்டிருக்காரு? இந்த மாதிரி பச்சை கடலை தின்றவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. பச்சை கடலை அவசியம் சாப்பிடலாமா? நல்லா இருக்குமா? செடியில பிடிங்கி அதை சுட்டு சாப்பிடுவாங்க. ஒரு தடவை என் மாமியார் என் மாமனார்
நைட்ல செடியில அரிச்சிட்டு வந்து ஓலையை போட்டு வாட்டி ஓலையை போட்டு வாட்டி அப்படியே சுட்டு தின்றும். அப்படி சுட்டு திண்டா அவிச்சது மாதிரியே இருங்க. அவிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஆயிரும். அவசரோட ருசி இருக்காது. அந்த இதுக்கு பேரு நீ அங்கிட்டே இது ஒண்ணு மெட்ராஸ் பக்கம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ அங்கே உட்காரு. ஏமா இதுக்கு பேர் மெட்ராஸ் பக்கம் என்ன தெரியுமா? மல்லாட்டம். நான் சொல்லிட்டேன். ஏது மல்லாட்டம்? மல்லாட்டமா? அதான் ஆட்டமா ஓடுது. அப்படியே ஒரு ஊருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல கடலையா? போவேன் நான் ஸ்கூல் தொடங்கிருச்சே. படு. இப்போ நண்டே மிஸ் பார்த்தாங்கன்னு வச்சுக்க வீடியோவா. அவன் சட்டை ஓடல. மணி 12 மணி ஆச்சு இன்னும் தூங்காம இருக்காளே அப்படின்னு சொல்லி மிஸ் அடிச்சு சொல்லுவாங்க. அந்த வர கேமரா அடியலா நீ சட்டை ஓடலடி நான் சொல்றது கேக்குதாடி. கேளடி எனக்கு தெரியும்லடி. அவனுக்கு தெரியும்டா அவன் கூட ஓடுனான்டா அவன் என்ன சொன்னா? ஏய் போட